எங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப நெறைய பிரச்சனை இருந்தாலும், அவங்க எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிரெண்டுப்பா. இந்தியாவும் நாங்களும் எப்பனாலும் அடிச்சுப்போம். ஆனா எப்பவுமே நாங்க ஒண்ணு சேர்ந்து தான் இருப்போம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப விட, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பயங்கரமான ரிலேஷன்ஷிப்பு. என்னப்பா சும்மா நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம்னு நெனச்சீங்களா? நாங்க பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். நாங்க அப்பல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ நாள் இந்தியாவே எங்களுக்கு வேணாம். நாங்க எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்தியால இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துர முடியும் தெரியுமா? எங்க நாட்டுக்குள்ள வர ப்ராடக்ட்க்கெல்லாம் டாக்ஸ் போட்டோம் தெரியுமான்னு மிரட்டிட்டு இருந்த யுஎஸ் வந்து அப்படியே யூ டர்ன் அடிச்சு நம்ம பக்கம் ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ப்பா என்ன நாகராஜனே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ ஈஸியா யாரையும் விட மாட்டாங்க. யார் தலையிலயாவது கடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த ஒரு வடிவேலு காமெடியில வந்து மொட்டை தலை ஒருத்தங்க மேல வந்து கை வச்சுட்டே இருப்பாங்க. யார் மேல கடிக்கலான்னு பாஞ்சிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம மேல கடிச்சிட்டு இருந்த கடிய அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு இப்ப சைனா மேல கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம 2 விஷயம் தான் ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். யுஎஸ் வாண்ட்ஸ் டு பி இந்தியாஸ் பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? இந்தியாவோட பெஸ்ட் ஃபிரெண்டா அமெரிக்கா இருக்கணும்னு இப்ப ஆசைப்பட்டு அதுக்கான நெறைய வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ட்ரம்பே டைரக்ட்டா இங்க வரப்போறாரு அப்படிங்கிற வரைக்கும் வந்து சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. என்ன ஏன் திடீர்னு யுஎஸ்க்கு இந்தியா மேல இவ்ளோ பெரிய ஒரு பாசம்? இந்தியா யுஎஸ்ஸ நம்பலாமா? இந்த பாசத்த நம்ம நம்பலாமா? இல்ல கைப்புள்ள ஏமாறாத இந்த ஆள் தேவையில்லாம நம்மள வந்து ஆசை காமிச்சு ஏமாத்துறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல கடிச்சிட்டு இருந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்போட கவர்ன்மென்ட் வந்து அப்படியே குதிச்சு சைனா மேல இப்ப கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் சைனாவும் இந்தியாவும் பல வருஷம் கழிச்சு ஃபிரெண்ட்ஸ் ஆனோம். நம்ம ஃபிரெண்ட்ஸ் ஆனத பொறுக்காம சைனா மேல இப்ப கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லப் போறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஓகேவா? நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நம்மள டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்மளோட பெட்ரோல், டீசல் விலையில இருந்து தக்காளி, வெங்காயம் விலை வரைக்கும் எல்லாமே அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைய நம்பி தான் இருக்குது. விலைவாசி பயங்கரமா ஏறவும் செய்யலாம், பயங்கரமா கம்மியாகவும் செய்யலாம். சோ இவ்ளோ பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழைப்பு வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்குது. என்ன மேட்டர் ட்ரம்பே இங்க கிளம்பி வராருன்னுலாம் சொல்றாரு. என்ன மேட்டர் எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான ஒரு உண்மை. இந்த மாதிரி நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுது? நம்மள டைரக்ட்டா எப்படி இது பாதிக்குது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க டெய்லி 10 நிமிஷம் தெரிஞ்சு நாளைக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், உங்க வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ சபையில உட்கார்ந்து, இதுவா? இது தெரியாதா?" அப்படின்னு நீங்க பேசணும்னு நினைச்சீங்கனால், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல நீங்களும் சேருங்க. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க எம்ஜி ஸ்குவாட் தான். அத சேர்ந்து அபிஷியல் ஆக்கிடுங்க. ஓகேவா? எனிவே இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிஒன். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் விஷயத்துல இருந்தே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதுல இருந்தே வர ஆரம்பிச்சுருவோம். இந்தியா மேல என்ன திடீர் பாசம்? இதோட அறிகுறிகள் எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்கால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு ஹோட்டல்ல, ஒரு மோட்டல்ல வச்சு இந்த மாதிரி போய் ஊருக்கு வெளியில வந்து அப்படியே போயிட்டு இருக்கப்போ சைட்ல குட்டியா ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஜர்னிய கன்டின்யூ பண்ணலாம். இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல இப்போ ஹைவேஸ்லலாம் பார்க்க முடியுது. ஹோட்டல் இருக்கும், மேல ஸ்டே இருக்கும். இந்த மாதிரி மோட்டல்ஸ் வந்து யுஎஸ்ல ரொம்ப காமன். அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் மோட்டல்ல ஒரு இந்தியன் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. குழந்தையோட பையன், மனைவி 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நம்ம அரசியலுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு பாருங்க. சோ இவங்க 3 பேர் அங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ, அங்க இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மெஷின் ஒழுங்கா இல்லப்பா. ஒரு வாஷிங் மெஷின் ரிப்பேரா இருக்குன்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைண்ட்ல ஹோட்டல் மேனேஜ்மென்ட்க்கும் இவருக்கும் வாக்குவாதம் வந்து, அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து அருவாள் எடுத்து இவரோட தலைய வந்து அறுத்து போட்டான். இதுக்கு என்ன மதன் இதுக்கு தலைய அறுத்து போட்டான்னு கேட்டீங்கன்னா, நம்ம அமெரிக்கால வந்து இதெல்லாம் நடந்திருக்குது. அவங்க மனைவி, பையன் முன்னாடியே இது நடந்திருக்குது. இத வந்து அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் வந்து டைரக்ட்டா அட்ரஸ் பண்ணுது. இது இப்ப பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூபா நாட்டுக்காரங்க. இப்படி ஒண்ணு நடந்திருக்கவே கூடாது. ஆனா நடந்திருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் இங்க நாட்டுக்குள்ள இல்லீகலா வரவங்க. இப்போ அதே ஆளு இந்த இறந்து போன இந்தியன பாருங்க. இவங்கலாம் நல்ல கம்யூனிட்டி. இவங்கலாம் நம்ம நாட்டுக்கு வேல்யூ ஆட் பண்றவங்க. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இந்தியன் கம்யூனிட்டியே வர வேணாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க. இவங்கலாம் நல்ல கம்யூனிட்டியா சார்ந்தவங்க. அதாவது இந்தியன் கம்யூனிட்டி. இந்தியன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு பேசுறாங்க. அதோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு ஃபாக்ஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. அவங்க ஊர்ல இருக்கிற ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. அதுல பேசிட்டு இருக்கப்ப சொல்றாரு, இந்தியா வந்து நம்மளோட நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு எதிரா ஒரு வேலைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா மேல நம்ம 50% டாக்ஸ் போட்டோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்தியன் குட்ஸ் வந்து முக்காவாசி குட்ஸ் அமெரிக்கால போறதுக்கு வந்து 50% டாக்ஸ். நாங்க வந்து இந்தியா மேல டாக்ஸ் போட்டிருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம் நாங்க பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு இந்தியன் கம்யூனிட்டி நல்ல கம்யூனிட்டின்னு அவங்க கவர்ன்மெண்ட் அட்ரஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் அது அப்படியே ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க. 2வது என்ன சொல்றாங்க? இப்போ வந்து இந்தியா மேல நாங்க
போட்ட டாக்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு டெசிஷன் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பண்ணியிருக்கோம். அது எங்க ரிலேஷன்ஷிப்பே பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பே டைரக்ட்டா பேசுறாரு. இதுக்கு அடுத்து 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்ஜியோ கார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்போட ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட். 38 வயசு தான் ஆகுது இவருக்கு. ஓகேவா? இவங்கலாம் யாருனால் இவரு, சார்லி கர்க் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்த தடவ எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஆட்களா இருந்தவங்க. இறங்கி போய் வேலை பார்த்தவங்க. ஸோ அந்த மாதிரி செர்ஜியோ கார் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் ஃபிரெண்ட் 38 வயசு ஆகுது. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிசினஸ்மேன். இவர் வந்து ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்ட்டிகுலர் நபரா இருந்திருக்காரு. அவர வந்து இந்தியா பசிபிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சீஃப் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இன்னவே இந்தியாவோட அமெரிக்கன் அம்பாசிடர் ஃபார் இந்தியா, அமெரிக்காவோட தூதர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்தி ஒரு பதவி கொடுத்து இப்போ அவர பதவியேற்க வச்சிருக்காங்க. இவர் வந்து இந்தியாவை பத்தி இப்போ பேசுறாரு. ஓகேவா? இவர் தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரிலேஷன்ஷிப்பா அமெரிக்கா சைடு மூஞ்சியா இருக்க போறது செர்ஜியோ கார்ங்கிறவர். இவர் ட்ரம்போட டைரக்ட் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட். ஓகேவா? இப்போ இவரோட பதவி பிரமாணத்திலே சில பிரச்சனை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அமெரிக்கா இந்தியாவுக்கு மட்டும் தனியா அம்பாசிடர் வைப்பாங்க. நம்ம ஒரு பெரிய கண்ட்ரி, நம்ம ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கோம்னு. நம்ம ஒரு 4, 5 ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க. பெஸ்ட் ஃபிரெண்டுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம்ல, அந்த மாதிரி. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் ஒரே ஆள் தான் வந்து அம்பாசிடர். இந்த செர்ஜியோ கார்ங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இவர் தான் அம்பாசிடர்னு சொன்னது இந்தியாக்குள்ள என்னங்க நம்மள மட்டம் தட்டுறாங்களா? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணா? 2 பேருக்கு ஒரே ஆள் தான் அம்பாசிடர். ஆனா ஆல்ரெடி கேட்கறது ஒண்ணு போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அவர் பேசுறப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஏசியா பசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்தியா பசிபிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். காரணம் இங்க நிறைய கண்ட்ரீஸ் எங்களோட ஆம்பிட்டுக்குள்ள வந்தாலும் நாங்க வந்து பார்த்து பேசுற மாதிரி வந்தாலும் எங்களுக்கு மையப்புள்ளியில இருக்கிறது இந்தியா தான். இந்த பதவி அந்த கேட்டகரியில எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு சின்ன புலத்தனமா பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நாங்க பர்சனலா ட்ரம்பே வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஏன் அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்புக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண்ட்ரி. நீங்க எந்த கண்ட்ரியோடையும் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்ணாருன்னா பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கும். பட் இந்தியா கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்தியாவுக்கும் ட்ரம்புக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அது ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நாங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவும் சைனாவும் இருக்கிறத விட இந்தியாவும் அமெரிக்காவும் பெட்டரா தான் இருக்குது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வே பிக்கர், க்ளோசர், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல பேசிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மிடில் கிளாஸ் மட்டுமே வந்து அமெரிக்காவோட மொத்த ஜனத்தொகையை விட ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன். அதனால எங்களுக்கு இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அமெரிக்காவோட ஜனத்தொகையை விட மொத்த பாப்புலேஷனோட அதிகமா இருக்குங்கிறது. அதுக்கும் இந்தியா முக்கியமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் நீங்க யோசிப்பீங்களா? அங்க தான் சூட்சுமம் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இவ்ளோ பெரிய மிடில் கிளாஸ் மார்க்கெட் யாரு? கன்சியூமர்ஸ். வாங்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய மனிதர்கள் மொத்த அமெரிக்காவோட பாப்புலேஷனை விட இந்தியால தான் அதிகமான மிடில் கிளாஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து நிறைய பொருட்கள வாங்கக்கூடிய நபர்கள் வேர்ல்டு ஃபுல்லா. அதுல அதிகமான பாப்புலேஷன் இந்தியால இருக்காங்க. இப்ப இந்த பாப்புலேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அமெரிக்க பொருட்கள வந்து நாங்க இந்தியாவுக்கு விக்கணும். அமெரிக்காவோட பொருட்கள நாங்க இந்தியாக்குள்ள தள்ளுறதுக்கு இந்த மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்க வந்து இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓப்பனா பேசுறாரு. என்ன ஆனாலும் இவர் ஓப்பனா பேசுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதையும் சொல்றாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மார்க்கெட்ட அமெரிக்கன் பொருட்களுக்கு ஓப்பன் பண்றதுக்கு நாங்க எல்லா வேலைகளையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கன் பொருட்கள் இந்தியால விக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன வாங்க வேணாம்னா டாக்ஸ். அதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த டாக்ஸ் பேச்சுவார்த்தையில தானே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல 50% டாக்ஸ் போட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அது சரி செய்யப்படும். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பிரண்டன் லிஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீஃப் நெகோஷியேட்டர் இவர் தான் வந்து அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இந்தியாவோட நடத்திட்டு இருக்காரு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் டீல். ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நல்ல டீல் சைன் பண்றதுக்கான ஒரு வேலையை பார்க்கறது யாரு? பிரண்டன் லிஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன். அவர் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி இந்தியா வந்து வேற சேர்ந்திருக்காரு. ஸோ யூஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளை கொடியை வந்து இந்தியாவை பார்த்து ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாவோட ஆயிலை வாங்குறத நிறுத்தணும். அங்க இங்க சுத்தி கடைசியில் எங்க வந்து நிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குறத நிறுத்தணும். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ரஷ்யா நம்மளுக்கு பல வருஷ ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான விலைக்கு ஆயில் தராங்க, நம்ம வாங்குறோம். இப்போ நிறுத்தணும்னு ட்ரம்ப் வந்து இப்படி நேரா வந்து சொல்றாரு, மேலே இருந்து கத்தி சொல்றாரு, கால்லயே விழுந்துடுறாரு, ஃப்ரெண்டுங்கிறாரு, என்னெல்லாம் சொன்னாலும் கடைசியில் எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்னு சேரக்கூடாது. ஆனா நம்ம ஆல்ரெடி சேர்ந்து தான் இருக்கோம். இன்னைக்கு நேத்திக்கல, பல வருஷமா சேர்ந்து இருக்கோம். இதுக்கு சொல்யூஷனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு லாஜிக்கலான விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு வந்து ஆயில் வந்து ரஷ்யா கம்மியா தராங்க. அதனால தானே அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம்னதுக்கு
இருக்கு. அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு? செர்ஜியோ கார், இந்தியாவோட புது தூதர். அமெரிக்காவோட தூதர் இந்தியாவுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்தியா கிட்ட நாங்க விக்கிறோம் ஆயில. எப்டி? நீங்க ஏன் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க? நம்ம இருப்போம். நாங்க இருக்கோம் பாருங்க. நாங்க பெரிய கண்ட்ரி. நாங்க தான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ரஷ்யா கிடக்குறான். அவன்லாம் ஒரு ஆளா? எங்க கிட்டேருந்து ஆயில் வாங்குங்க. எங்க கிட்டேருந்து கேஸ் வாங்குங்க. எங்க கிட்டேருந்து வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்கிக்கோங்க. அதான் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இவ்ளோ இருக்காங்கல்ல. நாங்க இருக்கோம்." அப்டின்னு சொல்லிட்டு, "எங்க கிட்டேருந்து வாங்குங்க. எங்க கிட்டேருந்து வாங்குங்க. நாங்க உங்களுக்கு எல்லா பொருட்களும் தரோம். எங்களோட ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணுங்க. டாலர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ ஏன் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அமெரிக்கன் ஆயில வந்து இந்தியால இருக்கிற பெட்ரோல், டீசலுக்கு வாங்குங்க. ரஷ்யா வேணாம். ரஷ்யாவ கழட்டி விடுங்க. சைனா வேணாம். சைனா மோசமான ஆளு. இன்னைக்கும் சைனாவ விட நீங்க எங்கள தான் நம்ப முடியும். சைனா வந்து நாளைக்கு உங்க நாட்ட புடிச்சுருவான். நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் பாருங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு தராசுல வச்சுக்கிட்டு, இன்னொரு சைடு சைனா, ரஷ்யா இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா, அமெரிக்கா தான் வெயிட்டான கண்ட்ரி. அமெரிக்காவ தான் நீங்க நம்ப முடியும். இவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து செர்ஜியோ கவர்மெண்ட் உள்ள மொத்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட பிட்ச் ஃபார் இந்தியாவாவே இப்ப இருந்துட்டு இருக்குது. இது இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கும். மதன், ஓகே, இது இந்தியா, அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்ல எப்படியாவது ஒரு டீல், பிசினஸ் டீல் சைன் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்தியன் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து பர்சனலா இன்வைட் பண்ணியிருக்காரு. எங்க அமெரிக்காவுக்கு. பர்சனலா அவரே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் மினிஸ்டர்ஸ்லாம் அங்க போவாங்க. இப்போ வந்து அவங்களோட சீஃப் நெகோஷியேட்டர் இந்த வாரம் வந்திருக்காங்க. நம்ம மினிஸ்டர்ஸ் அடுத்த வாரம் அமெரிக்கா போவாங்க. அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ண மாதிரி நவம்பர்ல தீபாவளி கிட்ட வந்து இந்தியா, அமெரிக்கா ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணும். அமெரிக்கா பொருட்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள ஈஸியா வரும். இந்தியன் பொருட்கள நாங்க அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ள டாக்ஸ் போட்டு எடுத்துப்போம். அது என்ன மதன்? அது மட்டும் டாக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அத தான் எல்லார்கிட்டயும் பண்றாங்க. மத்த நாட்டு பொருட்கள் அமெரிக்காவுக்கு போறதுக்கு மட்டும் டாக்ஸாம். ஆனா அவங்க பொருட்கள் நம்ம ஊருக்கு வரதுக்குள்ள வந்து டாக்ஸ் இருக்கக்கூடாதாம். பார்ப்போம் என்ன டீல் வருதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்தியா கிட்ட டாக்ஸ போட்டோனே இந்தியா பயந்து பணிஞ்சு, "சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லிடுவோம்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம அப்படியே சைனா, ரஷ்யா கிட்ட போனத அவங்க எதிர்பார்க்கல. ட்ரம்ப்புக்கும் இது கெட்ட பேரு. இத்தன வருஷம் இந்தியாவும், அமெரிக்காவும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப உடைச்சிட்டாருன்னு, இப்ப அத எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக்கா நடந்துட்டு இருக்கிறது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் எதுக்கு இந்தியாவுக்கு வராரு? குவாட் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் குரூப் இருக்காங்க. இந்த குவாட்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ், இந்தியா 4 பேர் ஒண்ணா சேர்ந்தது தான் குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதுல ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா நம்ம கடல் கிட்ட இருக்குது. இந்தியன் ஓஷனோட இன்னும் 2ல இருக்குது. ஜப்பான் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்குது. இந்தியா இந்தியன் ஓஷன்ல இருக்குது. கரெக்ட்டா? இப்ப நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறவங்க. நம்ம 3 பேர் ஏன் இங்க ஒண்ணா இருக்கோம்? இந்த கடல் பகுதி எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அமெரிக்கா இந்த கடல் உலகத்தோட மறுபக்கத்துல இருந்து அவங்களும் இந்த குரூப்ல இருக்காங்க. பேசிக்கா இவங்க என்ன காரணம் சொன்னாலும், உண்மையிலே இந்த 4 கண்ட்ரீஸோட கோல், இந்த குவாட் அப்படிங்கிற இந்த இன்னும் ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த 4 பேர் இருக்கக்கூடிய குரூப்போட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு எதிரா ஒரு வேலைய பார்க்கணும். சைனா ஒரு அளவுக்கு மேல வளர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குரூப்போட கோல். எப்படி பிரிக்ஸுக்கு வந்து அமெரிக்கா ரொம்ப வளர்ந்துறக்கூடாதுன்னு கோல் இருக்கோ, அதுல இந்தியா எப்படி இருக்கோ, இந்த குவாட் வந்து சைனா வளர்ந்துறக்கூடாதுன்னு சைனாவ சுத்தி இருக்கிற நாடுகள் எடுக்கிற டெசிஷன்ல அதுலயும் இந்தியா இருக்குது. இந்த குவாட் மீட்டிங் வந்து இந்த வருஷ கடைசியில இந்தியால நடக்கப் போகுது அப்படின்னு முதல்லயே நம்மளுக்கு தெரியும். இதுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்ப்ப பார்த்து இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்ல பிப்ரவரில அவர் பதவியேத்த உடனே இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யுஎஸ் போயிருந்தாரு. அப்பவே நேர்லயே பர்சனலா இன்வைட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வரேன்னு சொல்லியிருந்தாரு. நடுவுல இருக்கிற பிரச்சனைலாம் வரமாட்டார்ன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ அந்த செர்ஜியோ கார், ட்ரம்ப்போட பெஸ்ட் ஃபிரெண்ட், அவர் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருவாரு. வந்து இந்தியால வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து மறுபடியும் வெள்ளை கொடி ஏந்திய வேந்தனா வந்து ட்ரம்ப் மாறி இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ, ட்ரம்ப் வந்து ஆனா ஊருக்குள்ள வந்து யாரையாவது வில்லனா காமிச்சா தான் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஒரு பேசிக்கான லாஜிக். எப்படி ஒரு நாட்ல ஒரு தலைமை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆவான், இல்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பான். எதிரி ஒருத்தன காமிச்சு வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தன போட்டு அடிக்கணும். இதான் பேசிக்கான லாஜிக். அப்படி ட்ரம்ப் வந்து இவ்வளோ நாள் கையில எடுத்துட்டு இருந்தது யார? இந்தியாவ. அது வொர்க் அவுட் ஆவலன்னு தெரிஞ்சிருச்சு. ட்ரம்ப்க்கு உள்நாட்டுக்குள்ளே கெட்ட பேர் வருது. பிகாஸ் பல வருஷம் ரிலேஷன்ஷிப்ப முறியடிக்கிறாரு. சைனாவும், இந்தியா, ரஷ்யாலாம் ஒண்ணு சேர்றாங்க. ஸோ இப்போ சைனா மேல வந்து மறுபடியும் கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், நாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டது சரி. ஆனா சைனா மேல 100% டாக்ஸ் போடப் போறோம். ஆல்ரெடி அவங்க 55% டாக்ஸ் சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு 100% போடப் போறோம். அப்போ 155% டாக்ஸ். அதாவது இந்த டப்பா வந்து இந்த சோப்பு டப்பா வந்து ரூ. 10 இருந்துச்சுன்னா, இத வந்து ரூ. 25வா மாத்திடுவோம் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. ஓகேவா? ரூ. 10 இத வந்து நீங்க ரூ. 25 குடுத்து வாங்குனீங்கன்னா, அதுவும் ரூ. 15 வந்து டாக்ஸா மட்டும் போனா எப்படி இருக்கும்? 150% டாக்ஸ் நாங்க போடப் போறோம் சைனா மேல. சைனா வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இவ்வளோ நாள் கடிச்சிட்டே இருந்தாங்களா, அடுத்து சைனா பக்கம் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சைனா வந்து மசியவே மசியாது. இப்படி கடிச்சா அது இன்னும் வந்து சைனா வந்து எக்ஸ்ட்ராவா ஆயில் வேற வாங்கும். ஏன்னா இந்தியா வாங்கிட்டு இருக்கிற ஆயிலையும் சேர்த்து எனக்கு குடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேணா சைனா போகுமே தவிர, சைனா வந்து ட்ரம்ப்க்கு மண்டியிடக்கூடிய நாடு கிடையாது. ஸோ பட் நவ் இந்தியா ஹேஸ்
ஹேஸ் திஸ் ஆப்ஷன். நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்த யுஎஸ் வந்து ட்ரம்ப் வந்த உடனே திடீர்னு நம்மள கடிச்சாங்க டாக்ஸ்ன்னு. நம்ம என்ன பண்ணோம்? பல வருஷமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ரஷ்யாவோட கைய விடாம, அட் த சேம் டைம் சைனாவோட கையவும் புடிச்சோம். ஓகே. இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவ நம்ப முடியாது. நம்ம தெரியாம ஒன் சைடடா போயிட்டோம். நம்ம சைனாவோடையும் பேசுவோம்னு சைனாவோட பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பேசி ஒரு 4 ஃபோட்டோ தான் வெளிய வந்திருக்கும். அதுக்கே ட்ரம்ப் இருந்துகிட்டு, இல்ல என்கிட்டயே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மறுபடியும். இப்போ இந்தியா வந்து சைனாவ சூஸ் பண்ணுமா? அமெரிக்காவ சூஸ் பண்ணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைனாவ சூஸ் பண்றதும், ரஷ்யாவ சூஸ் பண்றதும் ஒண்ணு தான். அது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ரஷ்யா, சைனா வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஸோ இந்தியா வந்து இஃப் இட் ஹேஸ் டூ சூஸ் ஒன். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த சினிமாலலாம் சொல்ற ராஜதந்திரம்பாங்கல்ல அந்த மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ நீங்க வந்து ஒருவேளை டெசிஷன் மேக்கரா இருக்கீங்கனால், இஃப் யூ ஹேவ் டூ சூஸ் ஒன் பிட்வீன் சைனா ஆர் அமெரிக்கானா, நீங்க யார சூஸ் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு அதிகமான எந்த கண்ட்ரிய சப்போர்ட் பண்றீங்கங்கிறத நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன பார்த்தாலே அட்லீஸ்ட் தமிழ் கம்யூனிட்டி வேர்ல்டு ஃபுல்லா யாருக்கு ஃபேவரபிளா இருக்காங்கன்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிரும். மறுபடியும் சொல்றேன், ட்ரம்ப் பஞ்சாயத்துக்குரிய ஆளு. சைனாவும் பஞ்சாயத்துக்குரிய நாடு. ஆனா சைனா வந்து நம்ம மேல ஒரு போர் தொடுத்திருக்காங்க. ட்ரம்ப் வந்து நம்ம மேல போர் தொடுத்தது கிடையாது. ஆக்சுவலா ஒரு போர் நடந்தது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா 2 கண்ட்ரியும் நம்ம ஸ்டாக் பண்ணி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வந்து அணு ஆயுதம் குடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவோட பஞ்சாயத்து பண்றப்ப சைனா நம்ம கூட நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முரணா 2 சைடுமே நம்மளுக்கு ஒரு ஒரு வேற வேற காலகட்டத்தில நல்லதும் செஞ்சிருக்காங்க, கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம சைனா பக்கம் போணுமா, அமெரிக்கா பக்கம் போணுமான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க பெர்சனலா என்னைய ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த சோசியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா என்னைய வந்து அங்க ஃபாலோ பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருந்து இந்த இந்தியாக்குள்ளலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ட்ரேட் பிரச்சனைலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது பார்க்கணும்னு நினைச்சா கூட இந்த வீடியோவ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? Until then, love you all. Take care. Bye. Cheers, MGs.